Welcome to Story Time Today, Story Dinosaur Camp Adventure. சூரியன் அடிவானத்தில் தொங்கியது, பாறை நிலப்பரப்பில் நீண்ட நிழல்களை வீசியது. தூரத்தில் உற்சாகமான இளைஞர்களின் குழு ஆர்வத்துடன் எதிர்பார்ப்புடன் துள்ளுவதைக் காண முடிந்தது. அது டைனோசர் முகாமின் முதல் நாள். சாகசம் இப்போதுதான் தொடங்கியது. முகாமின் மையத்தில் ஒரு பெரிய பேனர் சூடான காற்றில் பறந்தது. டைனோசர் முகாமுக்கு வரவேற்கிறோம். அது தடிமனான டைனோசர் கருப்பொருள் எழுத்துக்களில் அறிவிக்கப்பட்டது. அருகில் ஒரு வரிசை கேபின்கள் தங்கள் இளம் பயணிகளை வரவேற்க தயாராக நின்றன. டிரெக்ஸ் லாட்ஜ் முதல் ட்ரைசெராடாப்ஸ் திரையில் வரை ஒவ்வொரு அறையும் ஒரு பிரபலமான டைனோசரின் பெயரை கொண்டிருந்தது. முகாம்வாசிகள் கூடி வந்தபோது அவர்களின் வரலாற்றுக்கு முந்தைய சுற்றுப்புறங்களை பிரமிப்புடன் சுற்றி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உயரமான ஃபென்கள், பழங்கால மரங்கள் மற்றும் ஆர்வமுள்ள பாறைகள் ஆகியவை டைனோசர்கள் பூமியில் சுற்றித் திரிந்த சகாப்தத்திற்கு அவற்றை மீண்டும் கொண்டு சென்றன. டைனோசர்களை பற்றிய தீராத ஆர்வமுள்ள பலதரப்பட்ட குழந்தைகளின் குழுவான முகாம்வாசிகள் உற்சாகத்துடன் சலசலத்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் அலெக்ஸ் நோட்புக்குகள் மற்றும் தூரிகைகள் நிரப்பப்பட்ட முதுகுப்பையுடன் வளரும் பழங்கால ஆராய்ச்சியாளர் மற்றும் மாயா முகாமின் சாகசங்களை திரைப்படத்தில் படம் பிடிக்க ஆர்வமுள்ள வனவிலங்கு புகைப்படக் கலைஞர். அவர்களின் ஆலோசகர்களான சாரா மற்றும் மேக்ஸ் பொருத்தமான எக்ஸ்ப்ளோரர் தொப்பிகளை அணிந்து பெரிய புன்னகையுடன் வெளிப்பட்டனர். பழங்காலவியல் ஆர்வலரான சாரா ஒரு அற்புதமான டைனோசர் பல் பிரதியை வைத்திருந்தார். வரவேற்பு முகாம்வாசிகளே, அவள் கூச்சலிட்டாள். நான் சாரா, இது மேக்ஸ். நாங்கள் உங்கள் டைனோசர் முகாம் ஆலோசகர்கள். நீங்கள் இங்கு இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்று காலத்தின் மூலம் ஒரு நம்ப முடியாத பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஆர்வமுள்ள சாகச மற்றும் வனவிலங்கு நிபுணரான மேக்ஸ் மேலும் கூறினார், எங்கள் நோக்கம் உண்மையான விஞ்ஞானிகளைப் போலவே கடந்த கால மர்மங்களை வெளிக்கொணர வேண்டும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இது எல்லாம் வேலை இல்லை. வழியில் நாங்கள் ஒரு டன் வேடிக்கையாக இருப்போம். முகாம்வாசிகள் ஆரவாரம் செய்தனர். அவர்களின் உற்சாகம் பெருகியது. முகாமைச் சுற்றியுள்ள பல்வேறு அகழ்வாராய்ச்சி தளங்களை காண்பிக்கும் ஒரு பெரிய ஓடாட்டம் வரைபடத்தை மேக்ஸ் சுட்டிக்காட்டினார். எங்கள் முதல் சாகசம் என்று சாரா அறிவித்தார். ஒரு சிலிர்ப்பான டைனோசர் தோண்டி. ஆனால் நாங்கள் வெளியே செல்வதற்கு முன் நாங்கள் உங்கள் அனைவரையும் தயார்படுத்த வேண்டும். சாராவும் மேக்ஸும் புதைப்படிவங்களை சேகரிப்பதற்கான கருவிகள், தூரிகைகள், மண்வெட்டிகள் மற்றும் சிறிய வாளிகளை விநியோகித்த போது முகாமில் இருந்தவர்கள் கூடினர். அவர்கள் தங்கள் தொப்பிகளை பொருத்தி முதுகுப்பையில் கட்டிய போது எதிர்பார்ப்பு தெளிவாக வளர்ந்தது. இப்போது சாரா தொடர்ந்தார், நாம் தோண்டுவதற்கு முன் நாம் சந்திக்கக்கூடிய டைனோசர்களை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம். வலிமைமிக்க ட்ரைசெராடாப்ஸை பற்றி யார் என்னிடம் சொல்ல முடியும்? ஜேக் என்ற முகாமையாளர் ஆர்வத்துடன் கையை உயர்த்தினார். ட்ரைசெராடாப்ஸ் கிரெட்டேசியஸ் காலத்தின் பிற்பகுதியில் வாழ்ந்தது. அவர் நம்பிக்கையுடன் தொடங்கினார். அவை 3 கொம்புகள் மற்றும் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற தாவர வகைகள். சாரா ஆமோதிப்புடன் தலையசைத்தாள். அருமே ஜேக். கடுமையான டைரனோசோரஸ் ரெக்ஸ் பற்றி என்ன? மாயா, டைரனோசோரஸ் ரெக்ஸ் அல்லது சுருக்கமாக டி. ரெக்ஸ் மிகப்பெரிய இறைச்சி உண்ணும் டைனோசர்களில் ஒன்றாகும். அவர்கள் கூர்மையான பற்கள் மற்றும் சிறிய கைகளை கொண்டிருந்தனர், ஆனால் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த வேட்டையாடுபவர்களாக இருந்தனர். சாராவும் மேக்ஸும் தோண்டும் போது தாங்கள் சந்திக்கக்கூடிய டைனோசர்களை பற்றிய கண்கவர் உண்மைகளை பகிர்ந்து கொண்டதை முகாமில் இருந்தவர்கள் கவனத்துடன் கேட்டனர். பின்னர் புதிய அறிவுடன் அவர்கள் நியமிக்கப்பட்ட தோண்டிய தரத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் வந்ததும் குழந்தைகளின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தனர். அவர்கள் முன் பண்டைய பொக்கிஷங்களின் வாக்குறுதியால் நிரப்பப்பட்ட ஒரு பாறை வெளிப்பட்டது. சாரா அவர்களின் கருவிகளை எவ்வாறு நுணுக்கமாக பயன்படுத்துவது என்பதை நிரூபித்தார். அவை எந்த சாத்தியமான புதைப்படிவங்களையும் சேதப்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது. நினைவில் கொள்ளுங்கள், புதைப்படிவங்கள் மென்மையானவை மற்றும் விலைமதிப்பற்றவை என்று அவர் எச்சரித்தார். அவர்களை கவனமாக நடத்துங்கள். ஒரு நோக்கத்துடன்
முகாம்வாசிகள் தளத்தை ஆராயத் தொடங்கினர். அலெக்ஸ் தனது தூரிகையை கையில் வைத்துக் கொண்டு முதலில் ஒரு கண்டுபிடிப்பை செய்தார். அவர் ஒரு சிறிய, சரியாக பாதுகாக்கப்பட்ட டைனோசர் பல்லை மெதுவாக கண்டுபிடித்தார். ஆஹா, நான் கண்டுபிடித்ததை பாருங்கள், அவர் கூச்சலிட்டார். அவரது கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசித்தன. மாயா தனது கேமராவில் அந்த தருணத்தை வேகமாக படம் பிடித்தார். குழு ஒன்று கூடி அலெக்ஸின் கண்டுபிடிப்பை பாராட்டியது. இது ஒரு ட்ரைசெராடாப்ஸ் பல், கடந்த காலத்திலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க நினைவுச்சின்னம். நாள் வெளிவருகையில் முகாம்வாசிகள் மேலும் பொக்கிஷங்களை கண்டுபிடித்தனர். கல்லில் பாதுகாக்கப்பட்ட பழங்கால இலைகள் முதல் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட அம்மோனேட் புதைப்படிவம் வரை ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவர்களை ஆச்சரியத்தில் நிரப்பியது. அவர்களின் காலடியில் இருந்த நம்ப முடியாத வரலாற்றை அவர்களுக்கு நினைவூட்டியது. மேக்ஸ் தனது உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் கடந்த காலத்தின் துப்பறியும் நபர்களைப் போன்றவர்கள் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு புதைப்படிவமும் ஒரு கதையை சொல்கிறது. அவற்றை படிப்பதன் மூலம் பூமியின் வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒன்றாக இணைக்க முடியும். சாரா மேலும் கூறினார், எங்கள் இளம் பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் இன்று அந்த கதைகளை வெளிக்கொணர உதவுகிறீர்கள். பிற்பகல் வேளையில் முகாம்வாசிகள் பலவிதமான புதைப்படிவங்களை சேகரித்தனர். மேலும் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கத் தொடங்கியது. அவர்கள் களைப்பாக ஆனால் உற்சாகமாக முகாமுக்கு திரும்பினர். அன்று மாலை அவர்கள் வெடித்த நெருப்பை சுற்றி கூடிய போது முகாம்வாசிகள் தங்கள் கதைகளையும் கண்டுபிடிப்புகளையும் பகிர்ந்து கொண்டனர். மாயா தனது புகைப்படங்களை ஒரு தற்காலிக திரையில் காட்சிப்படுத்தினார். அன்றைய சாகசங்களை அனைவரும் மீட்டெடுக்க அனுமதித்தார். நாளை சாரா அறிவித்தார், நாங்கள் டைனோசர்களின் உலகில் இன்னும் ஆழமாக மூழ்குவோம். ஆனால் இப்போதைக்கு டைனோசர் முகாமில் எங்கள் முதல் நாளை கொண்டாடுவோம். As the fire crackled and the stars twinkled overhead, the campers felt a deep sense of camaraderie. அவர்கள் ஒரு நம்ப முடியாத பயணத்தை மேற்கொண்டனர். இது கடந்த காலத்தின் ரகசியங்களை கண்டறிய அவர்களை மீண்டும் அழைத்துச் செல்லும். அதனால் உற்சாகம் நிறைந்த இதயங்களுடனும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்துடனும் டைனோசர்கள் மற்றும் இன்னும் வரவிருக்கும் சாகசங்களை கனவு காணும் ஆர்வத்துடன் அவர்கள் தங்கள் அறைகளில் குடியேறினர். டைனோசர் முகாம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இளம் ஆய்வாளர்கள் வரலாற்றுக்கு முந்தைய உலகின் மர்மங்களை ஒரு நேரத்தில் ஒரு புதைப்படிவத்தை வெளிக்கொணர தயாராக இருந்தனர். Thanks for watching more videos. Subscribe my channel.